ஹாய்! இந்த மாரி சம்மு குடுத்தாங்கன்னா, எப்படி வந்துட்டு சால்வ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஸோ, இங்க வந்து 2 பவர் எக்ஸ் பிளஸ் 1 பிளஸ் 2 பவர் எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டூ 20. எக்ஸோட வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ, இத வந்து நம்ப ஒரே ஒரு ஃபார்முலா வச்சுட்டு நம்ம இத சொல்யூஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் ஈஸியா. a to the power of m இன்டூ a to the power of n ஈக்குவல் டூ a to the power of m பிளஸ் n. ஸோ, இந்த ஃபார்முலா வச்சுட்டு கண்டுபிடிப்போம். ஸோ, இந்த மாரி 2 பவர் எக்ஸ் பிளஸ் 1ன்றத வந்து இது மாரி ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். எப்படின்னா 2 பவர் எக்ஸ் இன்டூ 2 பவர் 1. நடுவுல என்ன சிம்பிள் இருக்கு? பிளஸ் இருக்கு. 2 பவர் எக்ஸ் மைனஸ் 1 வந்து 2 பவர் எக்ஸ் இன்டூ 2 பவர் மைனஸ் 1 ஈக்குவல் டூ 20 அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இது ரெண்டுத்துலயும் பார்த்தீங்கன்னா 2 பவர் எக்ஸ்ன்றது காமனா இருக்கு. அப்போ 2 பவர் எக்ஸ் இன்டூ 2 பவர் 1 நடுவுல என்ன சிம்பிள் இருக்கு? பிளஸ் 2 to the power of minus 1 ஈக்குவல் டூ 20. ஓகேங்களா? 2 பவர் எக்ஸ் இன்டூ 2 பவர் 1 2 நடுவுல சிம்பிள் பிளஸ் இருக்கு. 2 பவர் மைனஸ் 1ன்றத 1/2 இன்வெர்ஸ்ல எழுதிப்போம் ஈக்குவல் டூ 20. 2 பவர் எக்ஸ் இது ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 2 2s are 4 4 plus 1 divided by 2 equal to 20 சரிங்களா? சாரி 2 பவர் எக்ஸ் இன்டூ 5/2 equal to 20. இந்த பக்கம் மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறது ஈக்குவல் டு அந்த சைடு கொண்டு போகும்போது என்னவா மாறும்னா டிவிஷனாக மாறும். பட் இது வந்து ஃப்ராக்ஷனில் இருக்கிறதுனால எப்படி கொண்டு போகணும்னா அப்படியே ரெசிப்ரோக்கில் அந்த பக்கம் சேஞ்ச் ஆகும். அப்போ 20 இன்டூ தான் வரும். இன்டூ ஃப்ராக்ஷனில் இருக்கிறதுனால 2 டிவைடட் பை 5ன்னு வரும். 5 1s are 5 4s are 20. ஸோ 2 பவர் எக்ஸ் ஈக்குவல் டு 4 2s are என்னது 8. 2 பவர் எக்ஸ் இந்த 8ன்றதை வந்து 2 பவர் 3ன்னு எழுதியிருக்கேன். ஸோ பேஸ் வந்து காமன் ஆயிடுச்சு. அப்போது எக்ஸோட வேல்யூ 3. அவ்வளோதான் சிம்பிள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.